வீடியோல SAPனா என்ன, SAPன்றது என்னென்ன கம்பெனிலாம் யூஸ் பண்றாங்க, SAPக்கு என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்கு, SAP எப்படி ஒர்க் ஆகுது, SAPக்கு ஃபியூச்சர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த SAP பத்தி இப்போ நிறைய பேர் டவுட்ஸ் கேட்குறீங்க. SAPனா என்ன நிறைய பேருக்கு தெரியல. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் SAP பத்தி சொல்ல போறேன். ஸோ ப்ளீஸ் கிரியேட் டு வீடியோ. ஐ எம் ரம்யா. ஐ எம் ஒர்க்கிங் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் டாப் டெக் கம்பெனி. ஃபர்ஸ்ட் SAP அப்படியோட அப்ரிவியேஷன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா சிஸ்டம் அனாலிசிஸ் ப்ரோக்ராம் டெவலப்மெண்ட். ஸோ நிறைய பேர் இதை SAPன்னு சொல்றீங்க. SAPக்கு இது அக்ரானிம் கிடையாது. இது எல்லாத்தோட இனிஷியல் தான் போட்டிருக்காங்க. ஸோ நீங்க SAPன்னு சொல்றத கரெக்ட் ப்ரொனன்சியேஷன். இந்த SAP எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா 1972ல தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நீங்க SAP பத்தி தெரிஞ்சதுக்கு முன்னாடி ERP பத்தி தெரிஞ்சுக்கணும். ERP அப்படின்னா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங். ஸோ இந்த நேமே இண்டிகேட் பண்ற மாதிரி என்டர்பிரைஸ்ல நடக்கக்கூடிய ரிசோர்சஸ் பத்தி ஃபுல் அண்ட் ஃபுல் பிளானிங் பண்றது தான். ஸோ இது டே பை டே ஆக்டிவிட்டிஸ்ல ஒரு IT கம்பெனியா இருக்கட்டும் இல்லை என்ன கம்பெனியா இருக்கட்டும் அங்க என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் நடக்குன்றது சொல்ற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அக்கௌண்டிங்கா இருக்கட்டும், ப்ரொக்யூர்மெண்டா இருக்கட்டும், ப்ராஜெக்ட் பிளானிங்கா இருக்கட்டும், ஃபினான்சிங்கா இருக்கட்டும், எல்லா விஷயத்துலயுமே அதாவது சேல்ஸா இருக்கட்டும், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கா இருக்கட்டும், எந்த வகையான ரோல்ஸா இருக்கட்டும், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸா இருக்கட்டும், இதை பிளான் பண்றது போய் இந்த கம்ப்ளீட்டா இந்த ஒரு ஃபுல்லாவே ஹேண்டில் பண்றது என்ன அப்படின்னா ERP தான். சோ இந்த கம்ப்ளீட்டா ERPன்றது பிளான் பண்றதுக்கு, பட்ஜெட் ரெடி பண்றதுக்கு, பிளஸ் ஒரு புரியும்படி சொல்லணும் அப்படின்னா ஒரு கம்பெனில இப்போ நான் ஒரு கார் கம்பெனின்னு வச்சுக்கோங்க. சோ அந்த கார் கம்பெனில எவ்வளவு ஸ்டாக்ஸ் இருக்கு, காரோட ஸ்டாக்ஸ் எவ்வளவு இருக்கு, சோ அந்த கம்பெனில எவ்வளவு பேர் ஒர்க் பண்றாங்க, எவ்வளவு பேருக்கு சேலரி கொடுக்கணும், இந்த காரால எத்தனை பேருக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு, இன்னும் எவ்வளவு கார் ஸ்டாக்ஸ்ல இருக்கு, எவ்வளவு கார் வர வேண்டி இருக்கு, எவ்வளவு உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, நான் ரொம்ப முன்னாடி சொல்றேன், இதெல்லாமே நோட் பண்ணிட்டு இருந்தாங்க, மேனுவலா நடந்துட்டு இருந்துச்சு. பட் இப்போ எல்லாமே டிஜிட்டலா வந்துருச்சு. ஸோ ERPயோட கம்ப்ளீட் விஷயமே என்ன அப்படின்னா, கம்ப்ளீட் கோல் ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா எல்லாத்தையுமே டிஜிட்டலைஸ் பண்றது தான். ஸோ இந்த மாதிரி இப்போ நீங்க போயிட்டு ஒரு கார் கம்பெனில போயிட்டு யாருப்பா எல்லாமே நோட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டா யாராவது சொல்லுவாங்களா? எல்லாமே சிஸ்டமேட்டிக்கா ஆயிடுச்சு. ஸோ யாருக்கிட்டாலுமே ஒரு குட்டி எக்ஸல் ஷீட் எடுத்து இதுதான் புள்ளி விவரம் முதற்கொண்டு சொல்லிடுவாங்க. இவ்வளவு ப்ராஃபிட் ஆயிருக்கு, இவ்வளவு பேர் எம்ப்ளாயி ஒர்க் பண்றாங்க, எவ்வளவு எம்ப்ளாயிக்கு எவ்வளவு சேலரி கொடுக்குறாங்க, எவ்வளவு கார் வந்திருக்கு, எவ்வளவு கார் வெளில போயிருக்கு, எவ்வளவு கார் பர்ச்சேஸ் ஆயிருக்கு, எவ்வளவு கார் ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு டீட்டெயில்டா உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ எல்லாமே டிஜிட்டலைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த டூல்ஸ் மேனேஜ் பண்றதுக்கு பேர் தான் ERPன்னு சொல்லுவாங்க, என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங். ஸோ இந்த ERP டூலை எந்த கம்பெனி அதிகமா யூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி SAPன்ற கம்பெனி தான் இந்த ERP ரொம்ப அதிகமா யூஸ் பண்றாங்க. ஸோ அதனால நம்ம SAPயை நம்மளோட ப்ராஜெக்ட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறோம், நம்மளோட கம்பெனில இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறோம். இப்போ உங்களுக்கு SAP பத்தி ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு நம்புறேன். ஸோ இந்த SAPன்றது நான் ஒரு IT கம்பெனில தான் ஒர்க் பண்றவங்க தான் பண்ணணுமான்னு கேட்டா அப்படி கிடையாது. நீங்க ஒரு மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்டா இருக்கீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்ல, ஏன்னா இப்போ ஆக்சுவலி இது என்ன அப்படின்னா ஒரு டேட்டாவை ஹேண்டில் பண்றாங்க. ஒரு சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஏன்னா ஒரு கம்பெனில என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்றது ஒரு டேட்டாவா வச்சு ஹேண்டில் பண்றது பேர் தானே. ஸோ அப்போ ஒரு நீங்க ஒரு மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்டா இருக்கீங்கன்னா உங்களோட கம்பெனில என்னென்ன விஷயங்கள் இருக்கு, அங்க என்னென்ன பட்ஜெட் பண்றாங்க, என்னென்ன பிளான் நடக்குது, என்னென்ன ரிசோர்சஸ் தேவைப்படுது, அதெல்லாம் ஒரு நோட் பண்றது. இப்போ நீங்க ஒரு ஃபார்மசி ஸ்டூடெண்டா இருந்தீங்க அப்படின்னா அங்க நீங்க ஒர்க் பண்ணும்போது ஃபார்மசில என்னென்ன வேணும், இல்ல கிராசரி ஷாப்ல இருக்கீங்க அப்படின்னா கிராசரி ஷாப்ல எவ்வளவு ஐட்டம்ஸ் வேணும், எவ்வளவு ஐட்டம்ஸ் ப்ராஃபிட் ஆயிருக்கு, எவ்வளவு ஐட்டம்ஸ் தேவைப்படுது, எவ்வளவு ஐட்டம்ஸ் காலி ஆயிடுச்சு, எவ்வளவு பேர் ஒர்க் பண்றாங்க, எவ்வளவு பேருக்கு சேலரி கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு கம்ப்ளீட் டேட்டா இதை ஹேண்டில் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ERP அண்ட் SAP தான். ஸோ இதுதான் நம்ம ஒவ்வொரு கம்பெனியுமே இப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த SAP கத்துக்கிற மூலமா நான் கோடிங்குள்ள மட்டும் தான் போக முடியுமா, நான் கோடிங்குள்ள போக முடியாதான்னு கேட்டீங்கன்னா SAPலே ரெண்டு விதமான ஜாப் ரோல்ஸ் இருக்குங்க. நான் கோடிங்கும் ஜாப் இருக்கு, கோடிங்கும் ஜாப் இருக்கு. நான் சொன்ன மாதிரி நீங்க மெக்கானிக்கல் ஸ்டூடெண்டா இருந்தாலும் SAP நீங்க போகலாம், நீங்க ஒரு ஆட்டோமொபைல் ஸ்டூடெண்டாலும் போகலாம், நீங்க ஒரு IT படிச்சதாலும் நீங்க IT சம்பந்தமாகவும் SAPக்குள்ள போகலாம். ஸோ இது ஒரு ஆல்ரவுண்டர் மாதிரி கோடிங் நான் கோடிங் எல்லாத்துக்குமே இது ஜாப்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. SAPயோட நான் கோடிங் ஜாப்ஸ் பாத்தீங்க அப்படின்னா SAPயோட பிசினஸ் கன்சல்டன்டா நீங்க போகலாம், SAPயோட ஹேனாக்கு நீங்க ஒர்க் பண்ணலாம், அட்மினிஸ்ட்ரேஷன் சைடு ஒர்க் பண்ணலாம், SAPயோட செக்யூரிட்டி சைடு நீங்க ஒர்க் பண்ணலாம், SAPலே மேனுவல் டெஸ்டிங்க்கும் நீங்க ஒர்க் பண்ணலாம், அதுக்கும் கோடிங் அவ்வளவு தேவைப்படாது. இது ஃபங்க்ஷனல் சைடுல ஒர்க் பண்ணோம் அப்படின்னா VA ஒர்க் பண்ணலாம், HR ஒர்க் பண்ணலாம், கன்சல்டன்டா ஒர்க் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே SAPயோட நான் கோடிங் ரோல்ஸ்க்கு வரும். இல்ல நான் IT சம்பந்தமா படிச்சிருக்கேன், நான் ITக்குள்ள தான் போகணும், எனக்கு டெவலப்பிங் தான் போகணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அதுக்குமே கோடிங் ரோல்ஸ் இருக்கு. SAP ABAPன்னு சொல்லுவாங்க. ABAP அப்படின்னா என்னன்னா அட்வான்ஸ் பிசினஸ் அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங். இதை நீங்க படிச்சீங்க அப்படின்னா நீங்க ஒரு
டெவலப்மெண்ட் சைட்குள்ள போகலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் சொன்னேன், நீங்க வந்து ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி நீங்க வந்து கொடுத்துடுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ சொன்ன மாதிரி கார் கம்பெனிக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னல, ஒரு கார் கம்பெனில எவ்வளவு கார் வந்திருக்கு போயிருக்குன்னு சொல்லிட்டு அவங்களோட டூலை வந்து அவங்க சாஃப்ட்வேரை வந்து அவங்க மெயின்டைன் பண்றாங்க. ஸோ அதுல வந்து அந்த சாஃப்ட்வேர்க்குள்ளே தெரியும் எவ்வளவு பேர் வந்து ஒர்க் பண்றாங்கன்னு ஃபுல் டேட்டாவோட தெரியும். அப்படின்னா அந்த சாஃப்ட்வேர் யார் பில்ட் பண்ணியிருப்பா அப்படின்னா அந்த SAP ABAP படிக்கிறவங்க, அதில் ஒர்க் பண்ணுறவங்க, அந்த SAP டெவலப்பர்ஸ் தான் வந்து ஃபுல் வந்து ஒர்க் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் ஒரு அந்த ஆல்ரெடி டெவலப் பண்ண சாஃப்ட்வேரை நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுறது, ஒர்க் பண்ணுறது, மானிட்டர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல் நான் கோடிங் ரோல்ஸ்லையும் நீங்கள் வந்து அந்த சாஃப்ட்வேரை கிரியேட் பண்ணுறீங்க, நீங்கள் டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு டெவலப்பிங் சைட்லையுமே இருக்கீங்க. ஸோ அந்த கோடிங் ரோல்ஸ்லையுமே வந்து 2 ரோல்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி SAP வந்து ABAP இருக்கு, இன்னும் வந்து SAP வந்து பேசிஸ் இருக்கு. இந்த பேசிஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் இன்டெகிரேட்டட் சொல்யூஷன்ஸ். இப்போ இந்த SAP டூல்ஸ் வந்து எல்லா கம்பெனிக்குமே ஒரே மாதிரி இருக்குமா? நான் வந்து க்ராசரி ஷாப் வச்சிருந்தாலும் ஒரே மாதிரி இருக்குமா? கார் கம்பெனி வச்சிருந்தாலும், பைக் கம்பெனி வச்சிருந்தாலும் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குமா? அப்படி கிடையவே கிடையாது. சாஃப்ட்வேர் டூல்ஸ் வந்து வேரி ஆகும். இப்போ நீங்க வந்து உங்களோட ரெக்யர்மெண்ட் வந்து நீங்க ஒரு டெவலப்பிங் டீம்கிட்ட கொடுக்குறீங்க, இல்லை நீங்க ஒரு IT கம்பெனில கொடுக்குறீங்க. இப்போ நான் வந்து மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருக்கேன், நான் வந்து மெக்கானிக்கல் சைட்ல அந்த என்னோட கோர்ஸ் எதை நான் ஒர்க் போறேன், அங்க போய் நான் SAP ஒர்க் பண்றேன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்னோட கம்பெனில வந்து எத்தனை கார் கம்பெனி வந்திருக்கு, கார் வந்திருக்கு, எத்தனை பைக் வந்திருக்கு, எத்தனை வந்து டூ வீலர் வெஹிக்கிள்ஸ் இருக்கு, ஸோ நிறையவே நான் செக் பண்ணேன்னு பார்த்துக்கோங்களேன். அப்போ என்னோட டூல்ஸ் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும். இதே நான் ஒரு க்ராசரி ஷாப்பில் ஒர்க் பண்ணுறேன்னா எனக்கு என்ன எவ்வளோ ஆயில் பாக்கெட் வந்திருக்கு, எவ்வளோ சால்ட் பாக்கெட் வந்திருக்கு, எவ்வளோ வந்து சுகர் வந்திருக்குன்னு சொல்லிட்டு என்னோட இந்த சைட் வேலை டிஃப்ரெண்டாக இருக்கும். ஸோ அப்போ என்னோட ரெக்ரூட்மெண்ட்டுக்கு நான் IT கம்பெனியை வந்து அப்ரோச் பண்ணி IT கம்பெனிக்கு எனக்கு தேவையான என்னோட டேட்டாவை ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் கேட்கும்போது அவங்க அதை பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இது வந்து கம்பெனி டு கம்பெனி வேரி ஆகும். உங்களோட SAP டூல்ஸ் வந்து கம்பெனி டு கம்பெனி வேரி ஆகும். உங்களுக்கு நான் இப்போலாம் நியூவாக வந்து நிறைய வீடியோஸ் போட ஆரம்பிச்சிட்டேன், SAP பற்றி போட ஆரம்பிச்சிட்டேன், ஃப்ரீலான்சிங் பற்றி போட ஆரம்பிச்சிட்டேன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி போட ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஏன்னா ஒரு நார்மலாகவே வந்து ஒரு மித்து மாதிரி எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு IT கம்பெனியாகவே கோடிங்னு போகும்பொழுது இவ்வளோ ஜாப்ஸ் இருக்குது, இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தான் நான் இவ்வளோ வீடியோஸ் போடுறேன். ஏன்னா இப்போ நம்மளோட ஸ்டாண்டர்ட் நமக்கு தான் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் வந்து ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னா என்னால் ஒரு கோடிங்கை எல்லாராலுமே கோடிங் கற்றுக்க முடியாது. நான் வந்து ஒரு ஓப்பனாக சொல்கிறேன். ஏன் அப்படின்னா இப்போ வந்து இதுக்கு ஆவரேஜ் ஸ்டூடெண்டாக இருக்கணும், இதுக்கு ஒரு எக்ஸலன்ட் ஸ்டூடெண்டாக இருக்கணும்ல அவசியம் கிடையாது. சில பேர் வந்து எக்ஸலன்ட் ஸ்டூடெண்டாக இருக்கவங்க கூட கோடிங்கில் வந்து தோற்று போயிடுவாங்க. எனக்கு கோடிங்கே வரமாட்டேது. ஏன்னா கோடிங் இஸ் கம்ப்ளீட்லி லாஜிக்கல் திங்கிங். உங்களுக்கு லாஜிக்கல் திங்கிங் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கோடிங் போட்டுருவீங்க, அப்படிதான் சிம்பிள். உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பெரிய எக்ஸலன்ட் உங்கள் டாப்பராக இருக்கலாம், நீங்கள் ஸ்கூலில் டாப்பராக இருக்கலாம், காலேஜ் டாப்பராக இருக்கலாம். அதுக்காக நீங்கள் லாஜிக்கல் திங்கிங்கில் வந்து டாப்பராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் இதே வந்து ஸ்கூலில் நீங்கள் டாப்பராக இருந்திருக்க மாட்டீங்க, காலேஜ் டாப்பராக இருந்திருக்க மாட்டீங்க. பட் நீங்கள் உங்களுக்கு லாஜிக்கல் திங்கிங் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு மக்கப் கேஸாக இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா கோடிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு விதமான வந்து தாட்ஸ் இருக்கும், திங்கிங் இருக்கும், டேலண்ட் இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஒன்லி டெவலப்பிங்குள்ளே தான், கோடிங்குள்ளே தான், ஜாவா தான், ஏன்னா ஃபுல் ஸ்டாக் தான் அப்படின்னு சொல்லிட்டு போகாமல் SAPன்ற ஒரு நியூ டூல்ஸ் இருக்குது, அதை நீங்கள் கற்றுக்கலாம். ABAPல என்னன்னு கற்றுக்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் சைட் போகணுமா இருந்துச்சுன்னா ஃபங்க்ஷன் சைட் நீங்கள் போகலாம். நிறைய வைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நீங்கள் எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரே இது இப்போ எனக்கு வந்து ஜாவா மட்டும்தான் அப்படின்னு சொல்லி ஜாவாலே போய் ஒரு அந்த பர்டிகுலர் ரோலுக்கு நீங்கள் வந்து லட்சக்கணக்கான பேர் வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரியான ரோல்ஸுக்கு யாருமே போக மாட்டேங்க. உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருந்தும் உங்களுக்கு காம்படிஷன்ஸ் கம்மியாக இருந்துமே நீங்கள் போக மாட்டேறீங்க. ஸோ இப்போ ஒரு 10 ரோலுக்கு நீங்கள் வந்து ஒரு 1000 பேர் நீங்கள் அப்ளை பண்ணும் பொழுது அதில் 990 பேருக்கு வந்து வேலை கிடைக்காம தான் போகும். டாப் 10 மெம்பர்ஸ் தான் வேலை கிடைக்க போகுது. பட் இந்த மாதிரி நீங்கள் வந்து அன்ரைட்டடான ஜாப்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அங்கே அப்ளை பண்ண போகிறவங்களே 100 பேர் தான், 100 பேருமே எடுத்துப்பாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா உங்களோட பேஷன் என்ன, உங்களுக்கு என்ன வருதுன்றதை நீங்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, அனலைஸ் பண்ணிட்டு நீங்கள் அதில் வந்து போங்க. SAPன்றது வந்து இப்போ இருக்க ஒரு ட்ரெண்டிங்கில் வந்து ரொம்ப டாப்பில் போயிட்டு இருக்கு. ஸோ இதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நோ மேட்டர் நீங்கள் ஒரு மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட், ஆட்டோமொபைல் டிபார்ட்மெண்ட், EC டிபார்ட்மெண்ட், ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட், IT டிபார்ட்மெண்ட், உங்களுக்கு எதுனாலுமே கோடிங் அண்ட் நான் கோடிங்க்கு 2 விதமாக வந்து ரோல்ஸ் வந்து SAPல இருக்கு. ஸோ SAPயோட ஜாப்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்கா, எங்கே போய் நான் பார்க்குறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் யூஷுவல் கெரியர் பேஜஸில் நீங்கள் செக் பண்ணலாம். LinkedIn, நௌக்கரியில் போய் SAP டெவலப்பர்னு போட்டிங்க அப்படின்னா லட்சக்கணக்கான ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்கு. இதில் வந்து என்னென்ன கம்பெனிலாம் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா Accenture கம்பெனி யூஸ் பண்ணுறாங்க, TCS கம்பெனி யூஸ் பண்ணுறாங்க, Deloitte எல்லாமே வந்து பெரிய IT கம்பெனிஸ் எல்லாமே வந்து SAP யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அவங்களையும் அப்ரோச் பண்ணலாம். ஸோ இப்போ SAP பற்றி உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா என்னென்ன எங்கெங்கே யூஸ் பண்ணுறாங்க, என்னென்ன மாதிரி ஜாப் ரோல்ஸ் இருக்குன்னு எல்லாமே உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சுக்கணும் நம்புறேன். ஸோ இந்த மாதிரி மோர் யூஸ்ஃபுல் வீடியோ டெக் வித் நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு வீடியோ போடணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அன்டில் தென் பாய் பாய்.